மீடியா நிருபர்களை தாக்குவதா? வைகோவுக்கு அண்ணாமலை கடும் கண்டனம். வணக்கம் நண்பர்களே. மதிமுகவின் வை. கோபால்சாமி நேற்று முன்தினம் ஆதூரில் நடைபெற்ற தனது கட்சியின் பொதுக்கூட்டத்தில் 1 மணி நேரம் விடாப்பிடியாக மைக்கை பிடித்து பேசி தனக்கு எதிரே அமர்ந்திருந்த கட்சி தொண்டர்களை கடும் வெறுப்புக்கு உள்ளாக்கியிருக்கிறார். அவரது பேச்சை கேட்க முடியாமல் மதிமுகவினர் கொத்து கொத்தாக அந்த கல்யாண மண்டபத்திலிருந்து வெளியேறி காத்தாட போய் அமர்ந்துள்ளார்கள். அப்படி ஒரு பேச்சு பேசியுள்ளார் வைகோ. ஆனால் அதை பார்த்த மீடியா நிருபர்கள் அவருக்கு எதிரே வெறும் காலி சேர்கள் மட்டுமே கிடந்ததை வீடியோ எடுத்தார்கள். இதை பார்த்து கடும் அதிர்ச்சி அடைந்த வைகோ மீடியாக்காரர்களை காலி பசங்க என்று சொன்னதோடு தனது கட்சியினரை வைத்து அவர்களை அடித்து துரத்துமாறு ஆணை போட்டுள்ளார். இதன் காரணமாக சில மீடியா நிருபர்கள் காயமடைந்துள்ளார்கள். இதையடுத்து பத்திரிகையாளர்கள் சங்கம் வைகோவுக்கு கண்டனம் தெரிவித்திருப்பதோடு காவல் நிலையத்திலும் அவர் மீது புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை மீடியா நிருபர்களை தனது கட்சியினரை ஏவி விட்டு தாக்கிய வைகோவுக்கு கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், மதிமுகவின் வைகோ பேசிக் கொண்டிருந்த போது அவரது கட்சியின் தொண்டர்கள் வெளியேறியதை படம் பிடித்த மீடியா நண்பர்கள் மீது தாக்குதல் நடத்தும்படியும் அவர்களது கேமராக்களை பறிமுதல் செய்யுமாறும் வைகோ தனது கட்சியினரை ஏவி விட்டது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இப்படி மதிமுகவினர் நடத்திய தாக்குதலில் பல மீடியா நண்பர்கள் காயமடைந்துள்ளார்கள். ஒரு மூத்த அரசியல் தலைவர் இப்படி பொறுப்பற்ற முறையில் நடந்து கொண்டது பத்திரிகை சுதந்திரத்துக்கு எதிரான செயலாகும். திமுக மட்டுமின்றி திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளும் இதுபோன்ற செயல்களில் தொடர்ந்து ஈடுபடுகிறார்கள். அதனால் தமிழக பாஜக சார்பில் மதிமுகவுக்கு கடுமையான கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறியுள்ள அண்ணாமலை, மதிமுகவின் வைகோ பாதிக்கப்பட்ட ஊடகவியலாளர்களை நேரில் சந்தித்து வருத்தம் தெரிவிக்க வேண்டும். அதோடு அவர்கள் மீது தாக்குதல் நடத்திய மதிமுகவினர் மீது காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். அடுத்த செய்தி. 2 முக்கிய கட்சிகளிடம் ரகசிய டீல் போட்ட மு.க. ஸ்டாலின். தொகுதி பங்கீடும் நடந்துவிட்டதாமே. தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு தற்போது வெளியாகி வரும் கருத்து கணிப்புகள் அச்சுறுத்தி வருகின்றன. அதனால் 2வது முறையாக தன்னால் முதலமைச்சராக முடியாதோ என்று அவர் தடுமாறிக் கொண்டு வருகிறார். அதன் காரணமாக இதுவரை கடந்த 4 ஆண்டுகளில் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏகப்பட்ட நலத்திட்டங்களை செய்துவிட்டோம். அதனால் மீண்டும் 2026லும் திமுக சொல்லி அடிக்கும். மேடைகளில் மார்த்தட்டி கொண்டு வந்தாலும் திரைமறைவில் வெளியாகும் சர்வே முடிவுகள் அவருக்கு பீதியை கிளப்பிவிட்டு வருகின்றன. அதோடு இப்போது திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் வெளியேறாமல் அப்படியே இருந்தாலும் கூட இந்த முறை வாக்கு விகிதம் பெரிய அளவில் இறங்குவதற்கு வாய்ப்புள்ளது. குறிப்பாக திமுகவுக்கு எதிர்ப்பு ஓட்டுகள் 5% மேல் போய்விடும் என்பதும் தெரிய வந்திருக்கிறதாம். அதன் காரணமாகவே கடந்த தேர்தலை போன்று திமுகவினால் 45% ஓட்டுகளை இந்த முறை பெற முடியாது என்று ரிப்போர்ட் அவருக்கு கிடைத்து வருகிறதாம். அதனால்தான் அதிமுக பாஜக கட்சிகள் அடங்கிய கூட்டணி வலுவான கூட்டணியாக உருவெடுத்துவிடக் கூடாது என்பதிலும் மு.க. ஸ்டாலின் உறுதியாக இருக்கிறார். அதனால் அந்த கூட்டணிக்கு செல்லக்கூடிய 2 கட்சிகளை எப்படியாவது திமுக பக்கம் இழுக்க வேண்டும் என்பதற்காகவே அமைச்சர் ஏவா வேலு உள்ளிட்ட சில திமுக புள்ளிகளை தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக போன்ற கட்சிகளிடத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி வந்தார் மு.க. ஸ்டாலின். பேச்சுவார்த்தையோடு நிறுத்திக் கொள்ளாமல் அவர்களுக்கு தொகுதி பங்கீடும் நடத்தப்பட்டுள்ளதாம். அந்த வகையில் திமுக கூட்டணிக்கு பாட்டாளி மக்கள் கட்சி சென்றால் 12 தொகுதிகளும், தேமுதிகவிற்கு 6 தொகுதிகளும் தற்போது பேசப்பட்டுள்ளதாம். ஆனால் டாக்டர் ராமதாசோ 15 தொகுதிகளை எதிர்பார்ப்பதாக கூறி வருகிறாராம். என்றாலும் திமுக தரப்பு 12 தொகுதி தான் என்று முடிவை செய்து விட்டார்களாம். அது மட்டுமின்றி தேர்தல் நிதி என்கிற பெயரில் பல கோடிகள் அவர்களுக்கு கைமாறப் போகிறதாம். அதனால்தான் டாக்டர் ராமதாஸ் தனது மகன் அன்புமணிக்கு அதிமுக பாஜக கூட்டணிக்கு செல்வதாக கூறுவதால் அதை தடுத்து நிறுத்தும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளாராம். திமுகவுடன் கூட்டணி வைத்தால் 12 தொகுதி தருவதாக சொல்பவர்கள் தேர்தல் நிதி என்கிற பெயரில் ஒரு தொகுதிக்கு 5 கோடி கணக்கிட்டு 50 கோடிக்கு மேல் கைப்பற்றி விடலாம் என்று கணக்கு போடுகிறாராம் டாக்டர் ராமதாஸ். அதனால்தான் தனது மகன் அன்புமணியிடத்தில் தற்போது மோதலில் ஈடுபட்டு வரும் அவர் தேர்தல் கூட்டணி விவகாரங்களை நானே முடிவெடுப்பேன் என்று தொடர்ந்து கூறி வருகிறாராம். அந்த அளவுக்கு திரைமறைவில் ஒரு ரகசிய டீலிங் ஓடிக்கொண்டிருக்கிறது. மேலும் தேமுதிகவை பொறுத்தவரை அதிமுக தங்களுக்கு ராஜ்யசபா சீட் தரவில்லை என்று கடுப்பில் இருந்து வந்த பிரேமலதாவை சரியான நேரம் பார்த்து திமுக தங்கள் பக்கம் இழுத்திருக்கிறார்கள். தேமுதிகவிலிருந்து தோல்விகளை சந்தித்து வருவதால் இந்த முறையாவது அவர்கள் கொடுக்கும் 6 தொகுதிகளை கைப்பற்றி சில எம்எல்ஏக்களை சட்டசபைக்கு அனுப்புவோம் என்று முடிவெடுத்துள்ளார்களாம். அதோடு தேர்தல் நிதி என்கிற பெயரில் தேமுதிகவுக்கு மிகப்பெரிய தொகை பேசப்பட்டுள்ளதாம். மேலும் தேமுதிக தரப்பில் 1% ஓட்டுகளை இருந்தாலும் கூட சட்டமன்ற தேர்தலில் அது கூட வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் என்பதால்
கண்டிப்பாக அக்கட்சியை திமுக கூட்டணிக்கு இழுத்துவிட வேண்டும் என்று அமைச்சர் ஏவா வேலு தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறாராம். அந்த வகையில் 2 கட்சிகளையும் எப்படியாவது கைப்பற்றிவிட வேண்டும் என்கிற முனைப்பில் ரகசிய டீல் பேசி வருகிறாராம் மு.க. ஸ்டாலின். அதோடு இந்த முறை பாஜக மட்டுமின்றி தமிழக வெற்றிக் கழகமும் திமுகவின் வாக்குகளை பிரிப்பார்கள் என்பதனால் கடந்த முறை போன்று 45% ஓட்டுகளை திமுக கூட்டணி எப்படியாவது இந்த முறையும் கைப்பற்றிவிட வேண்டும் என்று மு.க. ஸ்டாலின் தீவிரம் காட்ட தொடங்கியிருக்கிறார். அதோடு திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள விசிக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள் கூடுதல் தொகுதி கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டாலும் தற்போது இருக்கிற நிலவரப்படி அவர்கள் வேறு எந்த கூட்டணிக்கும் செல்வதற்கு வாய்ப்பில்லை என்பதால் அவர்கள் விஷயத்தில் மு.க. ஸ்டாலின் இறங்கி செல்லவில்லை என்றும் கூறப்படுகிறது. அதிமுக கூட்டணியில் பாஜக இருப்பதால் அவர்கள் யாரும் செல்ல மாட்டார்கள். அதேபோல் விஜய் இன்னும் முதல் தேர்தலையே சந்திக்கவில்லை என்பதால் அவரை நம்பியும் இவர்கள் செல்ல மாட்டார்கள் என்பதனால் தனது கூட்டணியில் ஏற்கனவே இடம்பெற்றுள்ள கட்சிகளுக்கு கடந்த தேர்தலில் கொடுத்தது போல்தான் வரப்போகிற தேர்தலிலும் சீட் தருவோம் என்றும் உறுதிபட கூறி வருகிறாராம் மு.க. ஸ்டாலின். அதன் காரணமாகவே புதிதாக வரும் கட்சிகளுக்கு அதிக தொகுதிகளை கொடுத்துவிட்டு தங்களுக்கு மு.க. ஸ்டாலின் குறைவான தொகுதியை தருவதாக கூறுவதால் தற்போது திமுக கூட்டணிக்குள்ளும் சலசலப்புகள் நிலவிக் கொண்டிருக்கிறது. இவர்கள் எல்லாம் அறிவாலயத்தின் கொத்தடிமைகள் கட்சி என்பதால் இவர்கள் எங்கேயும் செல்ல மாட்டார்கள் என்கிற தைரியத்தில் மு.க. ஸ்டாலின் கூடுதல் தொகுதி, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்கிற விஷயத்தில் இப்போது வரை விடாப்பிடியாக இருப்பதாகவும் அறிவாலய வட்டார தகவல் தெரிவிக்கிறது. அடுத்த செய்தி, என் பெயரையே பயன்படுத்தக்கூடாது, அன்புமணிக்கு ராமதாஸ் கொடுத்த அடுத்த அதிர்ச்சி. பாட்டாளி மக்கள் கட்சியில் டாக்டர் ராமதாசுக்கும் அன்புமணிக்கும் இடையே தொடர்ந்து அதிகார மோதல் நடைபெற்று வரும் நிலையில் இன்னும் சில தினங்களில் அவர்கள் இருவரும் இணைந்து விடுவார்கள் என்றும் கூறப்படுகிறது. ஆனால் நேற்று திடீரென்று அன்புமணி தனது பெயருடன் எனது பெயரை பயன்படுத்தக்கூடாது என்று கூறிய டாக்டர் ராமதாஸ் எனது இன்ஷியலை வேண்டுமானால் பயன்படுத்திக் கொள்ளட்டும் என்று ஒரு அதிர்ச்சி கொடுத்திருக்கிறார். இந்த மோதல் விரைவில் முடிவுக்கு வந்துவிடும் என்று நினைத்த அக்கட்சியின் நிர்வாகிகளுக்கு இப்போது தனது பெயரையே பயன்படுத்தக்கூடாது என்று மகனுக்கு ராமதாஸ் உத்தரவு போட்டிருப்பது இந்த மோதல் முடிவுக்கு வர வாய்ப்பே இல்லை என்று நினைக்க தொடங்கிவிட்டார்கள். அதோடு டாக்டர் ராமதாஸை பொறுத்தவரை அன்புமணி மற்றும் அவரது மனைவி சௌமியா ஆகியோரை கட்சியிலிருந்து முழுமையாக தூக்கிவிட்டு தனது மூத்த மகள் காந்திமதி மற்றும் அவரது மகன் முகுந்தன் ஆகியோரை கட்சியில் முக்கிய பொறுப்புகளுக்கு கொண்டு வந்துவிட வேண்டும் என்று திட்டமிட்டு வருகிறாராம். அதன் காரணமாகவே இப்போது என்னுடைய பெயரை கூட அன்புமணி பயன்படுத்தக்கூடாது என்று அவர் கூறியிருப்பதாக பாமக வட்டாரங்களில் கூறுகிறார்கள். இதன் காரணமாக இதுவரை 2 பேர் பக்கமும் நின்று கொண்டிருந்த அக்கட்சியின் நிர்வாகிகள் தற்போது இந்த மோதல் முடிவுக்கு வர வாய்ப்பில்லை என்பதால் இந்த கட்சியிலேயே நீடிக்கலாமா, வேறு கட்சியில் இணைந்து விடலாமா என்று யோசித்து வருவதாகவும் கூறுகிறார்கள். இதனால் தன்னை அரசியலில் தக்க வைத்துக் கொள்ள அடுத்த கட்டமாக தன்னை நம்பி இருக்கும் நிர்வாகிகளை காப்பாற்றுவதற்காக தேர்தல் ஆணையத்தின் மூலம் இதற்கு ஒரு முடிவு கட்ட திட்டமிட்டு வரும் அன்புமணி ஒருவேளை அங்கும் தனக்கு சாதகமான முடிவு வரவில்லை என்றால் கட்சியை 2ஆக உடைப்பதற்கு தயாராகி விட்டதாகவும் பாட்டாளி மக்கள் கட்சி வட்டாரங்களில் கூறுகிறார்கள். இந்துக்களை மதமாற்றம் செய்ய இஸ்லாமிய நாடுகளிடமிருந்து 500 கோடி பெற்ற சங்கூர் பாபா சட்டவிரோதமாக மதமாற்ற செயலில் ஈடுபட்டு வருவதாக சொல்லி உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த சங்கூர் பாபா என்பவரை பயங்கரவாத தடுப்பு பிரிவு போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். அவரிடத்தில் நடத்தப்பட்ட விசாரணையில் ஏழை எளிய ஆதரவற்ற மக்கள் மற்றும் கணவனை இழந்த பெண்கள் ஆகியோருக்கு நிதி உதவி அளிப்பதாகவும் திருமணம் செய்து கொள்வதாகவும் ஆதரவுக்கரம் நீட்டுவது மட்டுமின்றி சிலரை மிரட்டியும் மதமாற்ற நடவடிக்கையில் அவர் ஈடுபட்டிருப்பது தெரிய வந்துள்ளது. இதுவரை பல ஆயிரக்கணக்கானோரை அவர் முஸ்லிம் மதத்துக்கு மாற்றம் செய்துள்ளாராம். இதற்காக முஸ்லிம் தர்காக்கள் முன்பு வளையல் மற்றும் தாயத்து விற்பனை செய்து வந்த சங்கூர் பாபா துபாய், அரேபியா, துருக்கி போன்ற இஸ்லாமிய நாடுகளிலிருந்து 500 கோடி ரூபாய் நிதி உதவி பெற்றுள்ளார். இவரையும் இவரது கூட்டாளிகளையும் தற்போது உத்தரப்பிரதேச போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள்.